இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் வாழ்க்கையில பல கஷ்டத்தை சந்திச்சிருக்க. இன்னும் உன் வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டம்லாம் வரும். ஆனா அந்த கஷ்டம்தான் உன்னை மேலும் மேலும் ஒசத்தும். நீ எதுக்கும் கலங்காத. என்ன மனசுல தீராத காயத்தோட என் சன்னிதானத்துக்கு வந்திருக்கியா? பல வருஷமா நீ தனியாவே போராடிக்கிட்டு இருக்கிற. உனக்கு இன்னைக்கு துணையா ரெண்டு பெரிய உறவு கிடைச்சிருக்குது. அது ரெண்டும் உனக்கு எவ்வளவு பலமா இருந்தாலும் அதனால உனக்கு பெரிய சங்கடமும் வரப்போகுது. உன் பேரனுக்கு கட்டின பொண்ணால நீ பெரிய சங்கடத்தை சந்திக்க போற. யாரால உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதோ அவளாலே அது போக போகுது. அத்தை, என்னத்த இவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு? தமிழால உங்களுக்கு என்னத்த ஆபத்து? பரவாயில்ல, நாம சொன்னதை ஓரளவுக்கு பக்காவா பண்ணிட்டான். இப்ப ரொம்ப சந்தோஷமா? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே இவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யாராச்சும் கேட்டீங்களா? இப்ப பாருங்க, கடவுளே வந்து சொல்லிருச்சு. ஜனம்மா, சாமி ஏன் இப்படி சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பழகின வரைக்கும் தமிழ் தங்கமான புள்ள. அந்த புள்ளையால உங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே கஷ்டம் வந்தாலும் அது தமிழ் அறிஞ்சு செய்யற தப்பா இருக்காது. ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் தமிழை மட்டும் விட்டுறாதீங்கம்மா. அது எப்படி அத்தா? சாமி உங்ககிட்ட ஒரு மாதிரியும் ஜனமா கிட்ட வேற மாதிரியும் சொல்லுவாங்க. என்னடா? இல்ல அத்தா, உங்ககிட்ட தமிழ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொன்னாங்க. ஆனா ஜனமா கிட்ட அவங்களால ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே குழப்பமா இருக்கே அத்தா. சரி, எது எப்படியோ எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அத்தா. அத்தா, சாமி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்லத்தா, தமிழால தான் நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கீங்களாம். தமிழோட சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? டேய் சும்மா இருடா. அவரே சும்மா ஏதோ உளறிட்டு போறாரு. இதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்க கூடாது, சரியா?